நேராய் கடந்து செல்வமாக சபையும் சபையாரும் ஜெயம் எடுக்க 7வது பாகம் இன்னையோட இந்த பகுதி முடிவடைகிறது. வேதாகமத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது சபையை நாம் தியானித்தோம். அதை பூரணமாய் முடிக்க முடியவில்லை. அதனுடைய பகுதி பின்னாட்களில் என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்கப்படும். என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆகையினால் இன்று நாம் தியானிக்க போகிறது லவோதிக்கேயா சபை. இந்த சபையுடைய காரியங்கள் என்ன? இந்த சபையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறது. அந்த 7 சபைகளை உங்களுக்கு முன்பு நான் ஏன் வைக்கிறேன் என்றால், நாம் என்ன நிலவரத்தில் இருக்கிறோம் அதை கர்த்தர் இந்த வேத வசனத்தை கொண்டு உணர்த்துகிறார். ஒவ்வொரு சபையிலும் காணப்பட்ட குறைவுகள், நிறைவுகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? எடுத்து காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள், நிறைவுகள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சபை என்ன செய்கிறது? அந்த வாசல் இப்பொழுது திறந்திருக்கிறது. இந்த திறந்திருக்கிற நேரத்தில் புத்தியுள்ள ஸ்திரீகளாக, புத்தியுள்ள மனவாட்டிகளாக நாம் நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சபை குறித்து சொல்லப்பட்ட வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் 21ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது, லவோதிக்கேயா என்றால் நியாயத்தீர்ப்பு என்ற அர்த்தம். கடைசி கால சபை அல்லது உலகம் கலந்திருக்கிறதான ஒரு சபையாக காணப்படுகிறது. நியாயத்தீர்ப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது. நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக, நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து என்ன செய்வார்? நிறுத்துவார். அதனால இங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை லவோதிக்கேயா என்றால் நியாய தீர்ப்பு, அல்லது கடைசி கால சபை. தேவன் இங்கே வெளிப்படுகிற விதம் 3 காரியங்கள். ஒன்று, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. 2வது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமானவர். தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் ஆதியாக இருக்கிறார். அவர்தான் சிருஷ்டிகர். அவரை தவிர வேற யாரும் சிருஷ்டிகர் இல்லவே இல்லை. இயேசு ராஜா ஒருவரை தவிர, திரியேக தேவனை தவிர சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு நபரும் கிடையாது. நாம் ஆராதிக்கிற இயேசு ராஜா தான் சிருஷ்டிகராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் என்பவர். எப்படிப்பட்டவர்? ஆமென். நம்ம செய்த நல்ல காரியத்திற்கு ஆமென் போடுவார். குறைவான காரியத்தை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படி முகத்தை பார்ப்பார். முகத்தை என்ன செய்வார்? ஒன்றும் சொல்ல மாட்டார், முகத்தை தான் பார்ப்பார். அவருடைய பார்வையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? திருந்திவிட வேண்டும். நான் எப்போதுமே சொல்லுவேன், பிள்ளைகளை கம்பெடுத்து பயப்படக்கூடாது, தடியெடுத்து பயப்படக்கூடாது. பார்வையில் என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்க. பார்வையில் என்ன செய்யணும்? சிலர் நொட்டு முதுகுல அங்கங்க 4 நாள் வப்பு வச்சு உடம்பு வளர்ந்து இவ்வளவுதானேங்கிறது வந்துடும். ஆனா பார்வையில பார்த்தா என்ன நடக்க போகுதுங்கிறது என்ன செய்யாது? சொல்ல மாட்டேங்க. 4 3 பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்களா? அப்படிதான் வளர்த்தோம். பார்வையில தான். அப்படி ஒரு பார்வை பார்த்தாச்சுனாலே ஏதோ ஒரு தவறுகளுக்காக இந்த பார்வை நம்ம அப்பா பார்க்கிறாங்க என்று தெரியும். அதே போலதான் இயேசு ராஜா ஒரு பார்வை பார்க்கும்போது நாம் திருந்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியேற்றமாக இருக்கிறது. பாருங்க, 6 சபையை பார்க்கும்போது குறைவுகளும் இருந்தது, நிறைவுகளும் இருந்தது, நற்குணங்கள் இருந்தது. ஆனா இந்த 7வது சபையில பார்க்கும்போது ஒரு நற்குணம் கூட இல்லை. ஒரு நிறைவான ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே என்ன செய்யல, சம்பவங்கள் இல்லை. நீங்க நல்லா வாசித்து பாருங்க. வீட்டுல போய்
ஒரு காரியங்களே இல்லை. சில நேரத்துல சபையில தான் நம்ம இருப்போம், நல்ல கை தட்டுவோம், நல்ல பாடுவோம், நல்ல கொடுப்போம். ஆனா ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல காரியங்கள், நற்குணங்கள் நம்மிடத்தில் இல்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த சபையில தான் காணப்பட்டது. இந்த சபையில எவ்விதமான நற்குணங்களும் காணப்படவே இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானத்திற்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நற்குணங்களினால் நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். நல்ல காரியங்களை, நற்குணங்களை நிறைந்தவர்களாய் நாம் காணப்படும் போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துட்டே இருப்பார். நல்ல குணங்கள் வரும்போதுதான் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இந்த சபையினுடைய நிலவரம் என்ன, 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாய் என்ன செய்கிறார் இருக்க. 1 குளிராயிரு, அலட்டா அலட்டா அனலாயிரு. 2 இல்லப்பா, 2 இல்ல. சிலருக்கு எப்பொழுதுமே ஐஸ் வாட்டரா குடிக்கணும்னு ஆசை, சிலருக்கு எப்போதுமே சூடா குடிக்கணும்னு ஆசை. எத்தனை மணி ஆனாலும் ஒண்ணு சூடா குடிப்பாங்க, அல்லது ஐஸ் வாட்டர் தூக்கி என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. ஒண்ணு கூலா இருக்க விரும்புறாங்க, அல்லட்டா அனலா இருக்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பாருங்க, அனலும் இன்றி குளமும் இன்றி நீ வெறுவெறுப்பா என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அனலா எப்படி இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை அனலாக்கிட்டா உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும் நம்மை தொட முடியும். அல்லேலூயா. அனலா இருக்கிறதான ஒரு இடத்துல வந்து எவ்வளவு விஷத்தன்மை நிறைந்த ஒரு சர்ப்பமா இருந்தாலும் அந்த அனல் பக்கத்துல என்ன செய்யாது, சொல்ல மாட்டேங்கீங்களா, வந்தா என்னாகும், அவ்வளவுதான் ருசிங்க. அதே போல பரிசுத்த ஆவியினால நிரம்பி சபை எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி, விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கும்போது சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வரும்போது பாவ சிங்கமாகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான், பக்கத்துல வந்தோடனே அப்படியே அப்படியே அடங்கிடுவான். சில நாய்களை பார்த்தீங்கன்னா அங்க இருந்து குறைச்சிக்கிட்டே வரும், பக்கத்துல இருந்தோன்னு என்ன செஞ்சிடும், பக்கத்துல இருந்தோன்னு என்ன செஞ்சிடும், அடங்கிக்கிட்டு வாழ ஆசை ஆரம்பிச்சு. அதே போலதான் சாத்தான் தூரத்துல இருந்து வேகமா ஓடி வருவான். ஓடி வரும்போது பயப்படக்கூடாது, ஓடி வரும்போது என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியினால நிரம்பி காலையில் எழும்புற உடனே ஆண்டவரை தேடுகிறோம். நான் நீங்கள் சொன்னேன், காலையில எழுப்பின உடனே நம்முடைய வரவு ஆண்டவரிடத்துல சரியாகிவிட்டால் வரவு தானா என்ன செய்யும், கிடைக்கும். அந்த வரவு சரியாகிறதுக்கு ஆவியில நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரம்பி நீங்கள் இருக்கும்போது சாத்தான் என்ன சூழ்ச்சிகள் செய்தார், அதைத்தான் தாவீது ராஜா சொல்கிறார், எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். நம்ம 2 பேர் வந்தாலே, சில நேரங்களில் 2 பேர் நமக்கு விரோதமா வந்தாலே எங்கடா பேர் வளர்க்குன்னு சொல்லி அதுக்கு பின்னால என்ன செய்யணும், உழைக்கணும். இல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறபடியா சாத்தான் எவ்விதமான சூழ்ச்சி செய்தாலும், சாத்தான் எவ்விதமாய் கெர்ச்சித்து வந்தாலும், சாத்தான் நம்மை தள்ளிவிடலாம் என்று வேகமாய் வந்தாலும் நம்ம பக்கத்துல வர முடியாது. அங்கிருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தாலும் இந்த பக்கத்துல வந்து டான் வண்டி தானா இங்க செஞ்சிடும். அதுக்கு மேல அவனால நினைச்சு வர, அதுக்கு மேல அவனால நினைச்சு வர முடியாது. ஆகினால் நாம் அனலாய் இருக்க வேண்டும். நாம் அனலாய் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். ஒன்றுதானே இருக்கு, நிர்பாக்கியம் உள்ளவன். அதனுடைய அர்த்தம் மகிழ்ச்சி இல்லாத, செழிப்பு இல்லாத ஒரு நிலைமை. நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம், இந்த சபையில அவங்க நல்லா ஆராதித்தாங்க, ஆனா வாழ்க்கையில செழிப்பு இல்லை.
வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில எதுல அதான் நிர்வாகியம். மகிழ்ச்சி இல்ல, செழிப்பு இல்ல. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க செழிப்பு தாராய் வர வேண்டும். ஒருத்தர் அநேக சொல்ல வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ, நான் மறுபடியும் கேட்கிறேன், கர்த்தரை நம்புகிறவனோ. கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் எப்படி இருப்பார்களா? செழித்திருப்பார்கள். ஆனால் இந்த சபையில செழிப்பு இல்லை. சிலருடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு காலங்கள் ஆச்சு, செழிப்பு இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஏக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த செழிப்பு ஏன் வராமல் இருக்கிறது என்பதை என்னைக்காவது உட்கார்ந்து பரிசோதித்து பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது உட்கார்ந்து பரிசோதித்து பார்த்திருக்கீங்களா? பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த பிரேக் சொல்கிறாரு, நம்மளை உயிர்ந்து ஆராய்ந்து என்ன செய்கிறார், பார்த்து நம்மை நித்திய வழியில கர்த்தர் என்ன செய்கிறார், நடத்துகிறார். மூன்றாவது பரிதாபமான ஒரு நிலைமை, பரிதவிக்கப்பட்டவர். பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அந்த பரிதவிக்கப்பட்ட நிலைமை இருக்கிறது. அதெல்லாம் மாறும். நான்காவது சொல்லப்படுகிறது தரித்திரன், ஆவியில தரித்திரன். வருமானங்கள் இரண்டாக இருக்கிறது, ஆனா கை ஓட்ட கையாது. ஒண்ணு கையில என்ன செய்ய மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா ஆவியில நிரப்பப்படல. ஆவியில நிரப்பப்பட்டுச்சுன்னா அந்த வருமானம், நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வருமானத்தை ரெண்டு கையில வச்சு ஜோபன். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், வருமானத்தை எப்படி ஜோபன், ரெண்டு கரங்களை வைத்து ஜோபன். அதுக்கப்புறம் புருஷனும் மனைவியும் அந்த வருமானத்தை கையில வைத்து ஜெபிக்கணும். ஜெபித்து முதலாவது ஆண்டவருக்குரியதை எடுத்து வைத்துவிட்டு செலவழிக்க ஆரம்பித்தால் அந்த மாதத்துல சின்ன அளவாக மீதி வரும், தொடர்ந்து மீதி வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எங்களுடைய அனுபவத்தை நான் நீங்கள் சொல்லுங்க. எங்களுடைய அனுபவத்துல கருத்தப்பட்ட நிலவரத்துல தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தது, இந்த சபை ஆரம்பித்தது. அது ஒரு லிப்ட் போல வீட்டில் வச்சுதான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் தாவீது ராஜா அதான் சொன்னாரு, ஆண்டவரே இவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து செலவழிக்கிறீங்க. 1:29 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே இவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கி, அந்த வசனத்தை வாசிங்க, உம்மிடத்தில் இருந்து வாங்கி உமைக்கே கொடுக்கிறோம். வசனத்தை சொல்லுவோம். 1:29 அதிகாரம் 14வது வசனம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்மது கரத்துல வாங்கி. பாருங்க, நீங்க ஒருவேளை நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம், நீங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம், ஆனா இங்க தாவீது ராஜா அவளை காட்டி சம்பாத்தியம் பண்ணது யாரும் இல்ல, எல்லாம் நல்லா சேர்த்து வைத்திருந்தான். அவன் சொல்லுற, உமது கரத்திலே இருந்து வந்தது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருடைய கரத்துல அந்த ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய எடுத்து வச்சு செலவழிக்கும் போது நம்முடைய கருத்தம் மாறும். நம்முடைய கருத்தம் என்ன செய்யும்? கருத்தம் மாறாட்டத்திற்கு காரணம் அதுவும் ஒண்ணு, அது ஒண்ணு. 5வது சொல்லப்பட்டிருக்கிறது குருடன். இந்த சபை எப்படிப்பட்ட சபையா? வசனத்தை பார்க்க முடியல. சாத்தானுடைய மனக்கண்களை எப்படி வைத்திருக்கிறார்? 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். வசனங்களை அறியாதவன், நல்ல உபதேசத்தை கற்றுக்கொள்ளாதவன், வார வாரம் ஆலயத்துக்கு போறதும் செய்தாங்க, வரதான் செய்தாங்க. வசனத்தை அறிந்திருக்கிறோமா? வசனத்தின் உபதேசத்தை கற்றிருக்கிறோமா? சிலர் சொல்வாங்க, என்னையா உபதேசம்? கற்றுக்கொள்ள நீதிபதிக்கு 1 தீமோத்தேயுவில் சொல்லப்படுகிறது, நாம் உபதேசிக்கிறதையும்
வாசிக்கிறதுலையும் பற்றிக்கொண்டு என்ன செய்வோம் இருப்போம். உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிறது நிர்வாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்துச்சா? நிர்வாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் காரணம், நற்குணங்கள் இல்லாதவன் வெறுவெறுப்பாய் இருப்பதினால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வஸ்திரங்கள என்னதான் செய்து மோசே மலையிலிருந்து கீழே இறங்குறான். ஜனங்களை பார்க்கிறான். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? சொல்லுங்க. ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? எல்லாருக்கும் 32 அதிகாரம் நினைக்கிறார். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? ஆரோட அந்த பொற்கண்ணுக்குட்டிய செய்து வச்சிருக்கிறார். மோசே 40 நாள் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து 2 கற்பலகைகளிலே இயேசுவின் தேவனுடைய கரத்தினால் எழுதி 10 பிரமாணங்களை 10 கட்டளைகளை எழுதி தேவனுடைய கையில கொடுத்து அவனுடைய கையில கொடுத்து கீழே போப்பா இந்த பிரமாணங்களை உன் ஜனங்களுக்கு கற்றுக்கொடு என்று சொல்லி அவனை அனுப்பும் போது அவன் மேல இருந்து ஜெயமாய் கீழே இறங்கி வருகிறான். கீழே நடக்கிற நடன கலைப்புகளை கண்டதும் அவனுக்கு கோபம் வந்து கற்பலகையில என்ன செய்துவிட்டான்? கீழே எரிந்து விட்டான். எரிந்து ஆரோன் நீ ஜனங்களை நிர்வாணமாக்கி இருக்கிறாய், உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? சில நேரங்கள் அப்படி அவலட்சணம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, கர்த்தருடைய கண்ணுக்கு யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியும். உடனே மோசே என்ன செய்யலாம்னா அந்த பொண்ணு கண்ணுக்குட்டி எடுத்து மாவா அரைச்சி குடிக்கிற தண்ணியை நினைக்கிறார் கலைக்கிட்டா. அதனால 25,000 பேர் என்ன செய்யலாம் மரித்தார்கள் என்று இருக்கிற. அப்போ பாருங்க, நல்லா நீங்க பாருங்க, வேத வசனம் சொல்கிறது, நான் திருடனை போல வரும்போது தன் மௌனம் காணப்படத்தக்கதாக நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். 7வது சொல்லப்பட்டிருக்கிறது, குறையில் இருந்தும் ஒரு குறையும் இல்லை என்று பெருமையாய் சொல்கிறதான ஒரு சபை. பெருமையாய் சொல்கிறதான ஒரு சபை. இந்த சபையை இப்ப ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய போறார். நற்குணங்கள் ஒன்றுமே சொல்லத்தக்கதாக ஒன்றுமே செய்யல இல்ல. ஆனா ஆண்டவர் இந்த சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 18வது வசனத்துல சொல்லப்படுகிறது, எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ ஐஸ்வர்யம் அடைய நெருப்பிலே பிரமிட்ட பொன்னை என் கையில வாங்கிக்க. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் ஒன்று. நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கு? நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கு சொல்லுங்களா? ஐஸ்வர்யம் அடையணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? இருக்குங்கிறவங்க 2 கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எல்லாருமே என்ன இருக்கு சொல்லப்படுத்தீங்களா? ஐஸ்வர்யம் அடையணுங்கிற ஆசை இருக்கு. அப்ப ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்றால் இன்னும் தேவ கரத்துல புடமிடப்பட வேண்டும். நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? புடமிடணும். அப்பதான் வேத வசனம் நிறைவேறும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை வரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனை கோடிகள் வந்தாலும் ஈடியும் வர முடியாது, ஐடியும் வர முடியாது. என்ன ரெண்டையும் சொல்றீங்களா? இப்ப நிறைய நடக்கிறதுதான் நடந்து கட்டுக்கட்டா பெட்டி பெட்டியா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஆண்டவர் 1000 கோடியை கொடுக்கட்டும், ஒருத்தர் வர முடியாது. ஏன்னா இது யார் கொடுத்தது? சொல்ல மாட்டேங்கல. இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஐயா வேணுமா தெரியுமா? இது எங்க இருந்து வந்துச்சு? பரலோகத்துல இருந்து வந்துச்சு. அங்க ஒரு அரசாங்கம் இருக்கு. பரலோகத்துல ஒரு அரசாங்கம் இருக்குது. ஏங்க அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது,
சொல்லப்படுகிறது, அவர் ஆசீர்வதிக்கும் போது வானத்தின் வாசல்களை திறந்து, வானத்தின் மதுகுகளை திறந்து, வசிமார் 3ஆம் அதிகாரத்துல என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்துல நமக்கு எத்தனை கனி இருக்காங்க சொல்லப்படுகிற, வானத்துல நமக்கு எத்தனை கனி இருக்கு? பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோம் என்று சோதித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் இப்படி ஆசீர்வாதத்தை நம்ம மேல வர்ஷிக்கும் போது எந்த ஈவியும் எந்த ஐடியும் என்ன வந்து இருக்க முடியாது. காரணம் என்ன? இது எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? மிஞ்சியும் கொடுக்க மாட்டார், குறைவாகவும் கொடுக்க மாட்டார், அப்படியே நேரத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லப்படுகிறீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவரால் நாம் புடமிடப்பட வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். அப்ப பாருங்க, வெண் வஸ்திரம் என்பது நீ ஐஸ்வர்யத்தை தருவார். அந்த ஐஸ்வர்யத்தோடு சேர்த்து பரிசுத்தம். பலம் வந்த உடனே அங்கேயும் காலை வச்சிடக்கூடாது, வாயை வச்சிடக்கூடாது, கையை வச்சிடக்கூடாது, கட்டுப்பாட்டோடு இருக்கு. அல்லேலூயா. சொல்றது கஷ்டமா இருக்கும் இல்ல, எவ்வளவுதான் வரட்டும், நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. நமக்குள்ள என்னது கட்டுப்பாடு? ஆண்டவர் தர தர பரிசுத்தமாய் நாம் வாழணும், பாவமாய் வாழக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு உன் அவலட்சணம் தோன்றாதபடி வெண் வஸ்திரத்தையும் வாங்கிக்கொள். மூன்றாவது சொல்லப்படுகிறது, உன் கண்ணு நீ பார்வை அடையபடிக்கு உன் கண்களுக்கு கலிங்க போட வேண்டும் என்ற ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். பாருங்க, நமக்கு என்ன கண்ணு தெரியாம இருக்கு? நமக்கெல்லாம் கண்ணு நல்லா தெரியும். அப்படிதானே? யாராவது கண் தெரியாதவங்க இருக்காங்களா? உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு சொல்றோம், எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியும். ஆனா அந்த வசனம் சொல்றது, உன் கண்களுக்கு கலிங்க போட வேண்டும் என்ற ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். கண்களை பற்றி நோவாவை எடுத்துருங்க, நோவாவுடைய பிள்ளைகளை எடுத்துருங்க. நோவாவுக்கு கண்ணு கீழே அந்த பேரையின் மேலே இருந்துச்சு. பரியாசம் பண்றவங்க பார்க்கல, இகழ்ச்சியாய் பேசுறவங்க பார்க்கல, நிந்தித்தவங்க பார்க்கல, யாரையும் பார்க்கல. அந்த பேரையின் மேலே கண்ணிருந்து அதை கருத்தாய் செய்து முடித்து தன்னையும் தன் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு நேராக வழி நடத்தினார். அதனால வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற ஒரு கண்ணை நேராக என்ன செய்வதாக? நம்ம கண் எப்பொழுதுமே பேசினாத மட்டும் உலகத்தை சுத்தி பாவங்கள் இருக்கிறாச்சு. உலகத்தை சுத்தி பாவங்கள் இருக்கும். உலகத்தை சுத்தி தேவையில்லாத வாக்குஸ்ட் இருக்கதான் செய்யும். உலகத்தை சுத்தி தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கதான் செய்யும். வீடுகள்ல தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கதான் செய்யும், வரதான் செய்யுது. டிவியில வரதான் செய்யுது, உங்க கையில இருக்கிற செல்ல வரதான் செய்யுது. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒருத்தர் ஆமே சொல்ல மாட்டேங்க, நீங்க அதுல பிள்ளைகள இருக்கீங்களோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. பார்க்க அவைகள் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படாமல் பரலோகத்துக்கு போனோம்னா இயேசு ராஜாவை மட்டும் நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு சொல்றாரு 19ஆம் வசனத்துல, 19ஆம் வசனத்துல, ஆத்மாவை ரட்சித்துக்கொள்ள நீ ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதையாயிருந்து என்ன செய்ய? மனம் திறந்து ஜாக்கிரதையாயிருந்து என்ன செய்ய? நமக்கு ஆண்டவர் நிறைய தருணங்களை கொடுக்கிறார். எதுக்கு? எதுக்கு? இந்த 7 சபைகளிலும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் தான் மனம். இல்லையா? ஒரு நாள் 2 நாள் அல்ல, இயேசுவின் வருகை மட்டும் நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும்.
எது வரைக்கும்? இயேசுவின் வருகை மட்டும். இயேசுவின் வருகை மட்டும். காலையில் யோபுடைய சரித்திரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும்போது யோபு எவ்வளவு பெரிய உத்தமன் பாருங்க. அவருடைய பிள்ளைகளுடைய வீட்டுல விருந்தெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பிள்ளைகளை சுத்திகரிப்பதற்காக அவன் பலிகளை செய்வானாம், செலுத்துவான். ஏன்னா அன்பு தேவனுடைய செய்வது அவ்வளவு பெரிய உத்தமனுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தது. அந்த உத்தமன் அந்த சோதனை நேரத்தில் தன் நாவினால் பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக் கொண்டான். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. தன் நாவினால் பாவம் செய்யாதபடி, தேவனை தூசியாதபடி தன்னை நினைச்சிட்டான். காத்துடையதான் எச்சரிக்கை. எல்லாவற்றையும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக நினைச்சிடும். நீ மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாக செய், மனம் திரும்பு. ஏனென்றால் நான் வாசப்படியில் வந்து இருக்கிறேன். வாசப்படியில் வந்து நினைச்சிருக்கேன். 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு வாசப்படியில் வந்து 3 காரியத்தை அமைச்சிருக்கேன். 3 காரியத்தை செய்ய வசனத்தை வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். நீ ஒன்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, 2 சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், 3 கதவை திறந்து. 3 காரணம் நல்லா புரியுது. 1 தட்டுகிறார், 2 சத்தத்தை சொல்லி கூப்பிடுகிறார், 3 கதவை திறந்து. நம்ம வீட்டுல வாசல்ல போய் நின்று கதவை தட்டு. நீங்க கதவை தட்ட மாட்டீங்களா? கதவை எப்போதும் திறந்தா இருக்கணும். வாசல் நின்று என்ன செய்யணும்? கதவை தட்டு. கதவை தட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும்? நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னாலும் ஜன்னலையே பார்த்துதான் என்ன செய்யணும்? நாம் சொல்றது உண்மையா பொய்யா? ஜன்னலையே பார்த்துதான் கதவை என்ன செய்யணும்? திறக்கிறோம். 3வது கதவை அந்த சத்தத்தை 1 தட்டுகிறோம், 2 கேட்கிறோம், 3 என்ன செய்கிறோம்? கதவை திறந்தாலும் உள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். அதே போல நம்முடைய இருதய கதவை கத்து இருந்து தட்டி கொண்டே இருக்கிறது. இருதய கதவை கத்தர் என்ன செய்கிறார்? தட்டுகிறார். தட்டுகிறது சாத்தானா இயேசுவா? பகுத்தறிய என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிந்து இயேசு நம்முடைய கதவை தட்டும் போது அந்த சத்தம் இது இயேசுவின் சத்தமா வேற யாரும் சத்தமா? இப்போ போன்ல கூட ஆண்கள் லேடிஸ் மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன். உண்மைதானடா? அவன் இப்போ சாப்பிட்டதுல வேலை செய்யும். அதான் அவனுடைய கேட்டு தெரியாத கேட்டு. ஆண்கள் பெண்கள் மாதிரியே பேசுறதுக்கு அது ஒரு ஆப்ஷன். பெண்கள் ஆண்கள் மாதிரியே பேசுறதுக்கு இருக்கு ஆப்ஷன். என்ன செய்யுது? இதுக்கு யார் பேசுறாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. யார் பேசுகிறா என்பதை என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் அதிகமாய் பேசாதபடி அதை கட் பண்ணிருக்கோம். அதே போலதான் இயேசு பேசுகிறாரா? சாத்தான் பேசுகிறார். சாத்தானுக்கு வசனம் நல்லது. சாத்தானுக்கு வசனம் நல்லா தெரிய போய்தானே இயேசுநாதனே போய் சொல்லலாம். குறிப்பை மேல கொண்டு போயிட்டு காலப்படியும் தேவதூதர்கள் தங்கள் கைகளில் உண்மை என்ன செய்வார்கள்? வசனம் தெரிய போய்தானே சொல்றாங்க. அதே போல அவனோட காட்டிலே நமக்கு அதிகமா வசனங்கள் செய்யணும். வசனத்தினாலதான் சாத்தானை செய்யணும். வசனத்தினாலதான், வசனத்தினாலேயும் சாட்சியின் வஸ்திரங்களினாலேயும் சாத்தானை செய்யலாம். ஜெயிக்கணும், 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 ஜெயிக்கணும். அவர் தண்டிக்கிறார். சத்தம் கேட்க கரெக்டான இயேசு தண்டிக்கிறார். கதவை திறந்தாச்சு. கதவு திறந்த உடனே அவர் என்ன செய்கிறாரா? நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். பாருங்களா, இயேசுவோடு கூட இருந்து சாப்பிடுகிறதான ஒரு அனுபவம் உலகத்துல யாருக்கும் கொடுத்து வைக்கல. அப்படி இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் அதிகாரம். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, அமைச்சர்களோட, சீஃப் மினிஸ்டரோட, பிஎம்மோட உட்கார்ந்து யாராவது
சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனி கம்பீரம் நினைச்சுங்க. அதே போல அந்த சபையிலையும் ஊழியக்காரனோட உட்கார்ந்து சாப்பிட்டதுல உங்களுக்கு ஒரு தனியா நினைச்சிடும், ஒரு கம்பீரம் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இயேசுவோடு கூட அமர்ந்து ஆகாரத்தை புசிக்கும் போது நமக்கு ஒரு தனி கம்பீரம் என்ன செய்கிறது, வருகிறது. அந்த கம்பீரம் தான் ரட்சிப்பின் சத்தம். அந்த கம்பீரம் தான் என்ன சத்தம்? ரட்சிப்பின் சத்தம். அந்த கம்பீரத்தை குறித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய கூடாரத்தில் சொல்ல மாட்டேங்க, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வந்தாச்சுன்னா சாத்தான்களை கீழே தள்ள முடியும், சாத்தான்களை தொட முடியாது. சோதனைகள் வரும், சோதனைகளை கர்த்தர் எதை கொடுப்பாரு? ஜெயத்தை கொடுப்பார். அப்படி நாம் ஜெயம் பெற்று வாழ வேண்டும் என்றால் ஒரு சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே பாருங்க, ஆதாம் ஏவா எடுத்துருங்க, நல்ல தேவ சத்தம் கேட்டுதான் வாழ்ந்தாங்க. திடீர்னு யாருடைய சத்தம் காதல் வந்துச்சு? சொல்ல மாட்டீங்களா? திடீர்னு யாருடைய சத்தம் காதல் வந்துட்டு? சாத்தானுடைய சத்தம். டெய்லி ஆண்டவரோடு கூட மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவரோடு கூட உலாவி அவரோடு கூட காரியங்கள் பேசிட்டு தான் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கும்போது வேறு சத்தம் வரும்போது அந்த சத்தத்தை அப்பாலே போ பிசாசே என்று சொல்லி விரட்டி நாம் இயேசுவின் சத்தத்தில் மகிழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் சத்தத்தில் என்ன செய்யணும்? மகிழ வேண்டும். அவர்களுக்கு இடையில ஒரு சத்தம் கிடைக்கவில்லை தான், இடையில ஒரு சத்தம் கிடைக்கவில்லை தான். அந்த சத்தத்தினால இந்த மனித வர்க்கம் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் ஆசீர்வாதத்தில் குறைவாக என்ன செய்வது இருக்கு. உங்களுடைய வீட்டில் நல்ல நீங்க பொருள் வேணும், நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறோமா? நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நாம் இருக்கிறத வீட்டுல இயேசுடைய சத்தம் நம்முடைய காதில் விழ வேண்டும். இந்த காதில் என்ன செய்யணும்? விழ வேண்டும். நாம் பெரும்பாலும் காலையில விசுவாசிகளுக்கு போடுகிற வசனம் எந்திரிச்ச உடனே இருதயத்துல ஒரு வசனம், அதைத்தான் ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டேன், பாபா மறுநாள் போடுற வசனத்தை என்கிட்ட சொல்லுங்க, அழகா விஷயம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் போட்டு பழக்கம் இல்லைடா. காலையில எழுந்திப்பேன், தோன்றதோட எழுந்திப்பேன், ஒரு வசனத்தை கர்த்தர் தருவார். அந்த வசனத்தை இது வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன், போட்டுட்டு இருக்கேன். சொன்னா சொல்லிடா, எதுக்காக சொல்லுங்க? காலையில எழுந்த உடனே வசனம் நம்முடைய உள்ளத்தில் நுழைக்க வேண்டும். அல்லேலூயா. நுழைக்க வேண்டும். சரி, அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், நானும் அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். சரி, ஜெயம் கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தைக்கு வருவோம். இது ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். சபையும் சபையாலும் எப்பொழுதும் ஜெயமாயிருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டாச்சுன்னா என்னெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்திலே என்னோட கூட உட்கார்ந்ததுக்கு ஆண்டவர் ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்னால ஒரு நிபந்தனை என்ன? ஜெயம் கொள்ள வேண்டும். நிபந்தனை என்ன? ஜெயம் கொள்ளணும். பிராமிஸ் என்ன? என் கூட உட்காரு, என் கூட என்ன செய்வான்? என் கூட உட்காரு, என் கூட உட்காரு. அப்போ ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து ஜெயம் எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு அவர் சீக்கிரமாய் வரப்போறார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். அவர் உரைத்த எல்லா அடையாளங்களையும் என்ன செய்வது? நடந்துகிட்டு தான் இருக்கு. பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிறது, ஜாதி பிரச்சனை எழும்புகிறது, வழிபாட்டு ஸ்தலங்களில் பிரச்சனைகள் என்ன செய்கிறது? எழும்புகிறது. எல்லாம் நடக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னாரு. இவையெல்லாம் வேதனைகளுக்கு வேதனையா இருக்கா இல்லையா? இவைகளெல்லாம் நடக்கும்போது நீங்க ஒன்று சிந்திச்சுருங்க, மனுஷகுமாரன் வாசல் அருகே
வந்து நம்ம ஆயத்தமா நம்ம ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? மனபோல போக்குல போகாம அந்த மனசை கட்டுப்படுத்தி கர்த்தருக்குள்ள கட்டுப்படுத்தி கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கர்த்தருக்குள்ள நம்மை காத்து அந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கும்போது அந்த எக்கால சத்தம் துணிக்கும். பிரதான தூதர் தேவ காலத்தை துணிக்கும். மேலே இருந்து பரிசுத்தவான்கள்லாம் கீழே இறங்கி வரும்போது மூலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாக்கி அவர்கள் எழுப்பும் போதே ஒரு மறுரூபம் வரும். அந்த மறுரூபத்தில் இயேசுவோடு கூட இணைக்கப்படும். அப்படி நாம் அவரோடு கூட இணைக்கப்படும். அவரோடு கூட என்ன செய்யப்படுகிறோம்? இணைக்கப்படக்கூடாது. அந்த நாள் மிக சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாள் மிக சீக்கிரமாய் என்ன செய்யப்படுகிறது? வரப்போகிறது. அதற்கு தான் நாம் ஜெயம் எடுக்கணும். ஜெயத்தோடு என்ன செய்யணும்? ஆரம்பம். இயேசு ராஜா வரும்போது நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. எனக்கு தெரியாது, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இயேசு ராஜா வரும்போது இந்த சபையில இருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. இந்த சபையில இருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு நம்பிக்கையோடு கூட சொல்கிறேன். நீங்க வெட்கப்பட்டு போனா அதற்கு நான் உத்தரவாதி அல்ல. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சகல காரியத்தையும் சொல்லிவிட்டேன். அவர் சீக்கிரமா என்ன செய்ய போறாரு? அவர் சீக்கிரமா என்ன செய்ய போறாரு? வரப்போறார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு தவறாமல் என்ன செய்கிறது? நடக்க நம்ம ஜெயம் எடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். வாழ்க்கையில ஜெயத்தோடு கூட என்ன செய்யணும்? வாழணும். வாழ்க்கையில ஜெயத்தோடு கூட வாழும் போது என்ன நடக்கும்னா ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ஒருபோது என்ன செய்ய மாட்டோம். ஒருவேளை சூழ்நிலை உங்களை வெட்கப்படுத்திருக்கலாம். சூழ்நிலை உங்களை வெட்கப்படுத்திருக்கலாம். சூழ்நிலை நீங்கள் வெட்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாடலை இப்படி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு பின்பு சில ஜெயத்திற்கான காரியங்களை சொல்லி நாம் முடிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மேகமீனில் இயேசு ராஜன் வேகம் தாராரே. மேகமீனில் இயேசு ராஜன் வேகம் தாராரே. ஆயத்தமையோரை ஆகாயம் சேர்க்க ஆயத்தமையோரை சேர்க்க அவரே வாராரே.
3 காரியம். ஜெயம் கொண்டு இயேசுவோடு கூட நாம் இருக்க வேண்டும். எதுக்குங்க இந்த ஆராதனை? எதுக்கு இந்த உபதேசம்? எதுக்கு இந்த வெண்வஸ்திரம்? எதுக்கு இந்த வேதவசனம்? எதுக்கு இந்த நற்கண்ட பந்தி? எதற்கு நாம் காணிக்கை தசமங்களை கொடுக்கிறோம் என்றால், ஜெயம் எடுத்து இயேசுவோடு கூட இருக்க. 2 கரங்களை வைத்து அணிலே சொல்லுகிறாங்க, ஜெயம் எடுத்து இயேசுவோடு கூட இருக்க. 2 கரங்களை வைத்து நான் சொல்லுங்க, இயேசு ராஜா எப்பொழுது வந்தாலும் நான் ஜெயம் எடுத்து இயேசுவோடு கூட இருப்பேன். இயேசு ராஜா எப்பொழுது வந்தாலும் நான் ஜெயம் எடுத்து இயேசுவோடு கூட இருப்பேன். இயேசு ராஜா எப்பொழுது வந்தாலும் நான் ஜெயம் எடுத்து இயேசுவோடு கூட இருப்பேன். விசுவாசிக்கிறவர்களே, ஓரவான ஓட்டரவி காரணமான ஓட்டரவி ஐவரவி சக்கரவான ஓட்டரவி இயேசு ராஜா போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சீசர்கள்லாம் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறாங்க. இயேசு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. இயேசு பதில் சொல்றாரு. அந்த சபையில வந்து எனக்கு நிறைய சோதனை வந்திருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒருத்தர் சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு ஆறுதலா கத்தர் ஒரு நல்ல வசனத்தை வச்சிருக்கிறாரு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். கர்த்தரை நிலைச்சிருந்து சோதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது கர்த்தர்ல நிலைச்சிருந்தா ஆண்டவரே சொல்ல, எனக்கு நேரிட்ட எல்லா காரியங்களையும் நீ என்னோடு கூட என்ன செய்வீங்க? ஊழியக்காரருக்கு நேரிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கூட விசுவாசிக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் கூட என்ன செய்யணும் இருக்கும்போது இயேசுவோடு கூட இருந்ததற்கு சமம். இந்த சூழ்நிலைமைகள்ல நாம் ஒருவருக்கொருவர் கூட இருக்கும்போது யாரோட இருந்ததுக்கு சமம்? இயேசுவோடு கூட இருந்ததுக்கு சமம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் பிதா உனக்கு எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தது போல நானும் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஏற்படுத்துவேன். தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் என் ராஜ்யத்தை என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் எடுக்க கர்த்தர் திறக்கும்போது, கர்த்தருக்கு வழியை திறக்கும்போது, வாசலை திறக்கும்போது அவர் நம்மோடு கூட வந்து என்ன செய்வார்? போஜனம் பண்ணுவார். இங்கே அதான் சொல்ல, நிலைத்திருக்கும் போது ஜெயம் எடுக்க கர்த்தருக்குள்ள என்ன செய்வார்? நிலைத்திருக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை என்றால், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணுவீர்கள். இல்லையா? உங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, ஜெயம் எடுக்கிற நான், ஜெயம் எடுக்கிற நான் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பந்தியில் போஜனம் பண்ணுவேன். ஜெயம் எடுக்கிற நான், ஜெயம் எடுக்கிற நான் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பந்தியில் போஜனம் பண்ணுவேன். விசுவாசிகள் நல்ல கரையில வேண்டி கட்டளை நல்ல குறித்து ஆகிய நேரத்தில் வாழ்க்கை சோதனைக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்லுவதற்கு ஆண்டவர் வசனங்களை கொடுத்தார். அப்போ சோதனைகளை நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் அதை பந்தியில பங்கெடுக்க, ஜெயம் எடுத்து பந்தியில பங்கெடுக்க என்ன செய்கிறார்? வைக்கிறார். இரண்டாவது, அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்?
இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் சகிக்கிறதுக்கு ஒரு வெகுமதி இருக்கு. என்னதற்கு ஒரு வெகுமதி என்ன செய்கிறது இருக்கு. பரீட்சை எழுத பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பாராட்டு நானே வச்சேன்னா உங்களுக்கு அதுக்கு மேல பாராட்டை கத்த வச்சிருக்கேன். நிலைத்திருந்தால் போஜனம் பண்ணுகிறோம், பாடுகளை சகித்தால் அவரோடு கூட என்ன செய்கிறோம்? ஆளுகை தேவைப்படுத்துறவங்க ஆளுகை செய்ய முடியும். ஏன் வண்டி டிராபிக்கா இருக்கு, முன்னாலே வச்சிடக்கூடாது, பின்னாலே வச்சிடக்கூடாது, வலது பக்கத்துல இருக்கக்கூடாது, இடது பக்கத்துல இருக்கக்கூடாது. சில நேரங்களில் கார்ல போகும்போது வீட்டு பாஸ்டமா இப்படி வரும், நீங்க அப்படி போயிட்டு ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் வந்தாலும் நான் சொல்லுமா கரெக்டா போயிட்டு வேற வார்த்தை அந்த நேரத்தில் போகப்பட்டா நம்ம மூணு பாதி கரெக்டா போயிட்டுமா என்னமா அதே போல எல்லாம் நெருங்கி எல்லாம் என்ன செய்யும் நெருங்கும். அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆவியானவர் தெளிவா எழுதிவிட்டார், நம்மை நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாதத்தையும் தள்ளிவிட்டு இவைகளும் நம்ம நெருங்கிதான் என்ன செய்கிறது இருக்க அதை நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நாம் பொறுமையாய் ஓட வேண்டும். அந்த பொறுமையாய் ஓடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வெகுமதியை வச்சிருக்கிறார், ஆதிரியை வச்சிருக்கிறார். இல்லையா? ரெண்டு கரையை வைத்து சொல்லுங்க, ஜெயம் எடுக்கிற நான், ஜெயம் எடுக்கிற நான் இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வேன். ஜெயம் எடுக்கிற நான் இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வேன். ஜெயம் எடுக்கிற நான் இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வேன். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரையை பற்றி ஆளுகை நடந்து ஒவ்வொரு மாதம் மௌந்தரவி காணல மல மௌந்தரவி ஜெயம் எடுத்தார். எத்தனை வருஷம்? ஒரு குலவத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா 5 வருஷம், அதுல 10 வருஷம், 15 வருஷம். ஒரு வேலை பீகார் முதலமைச்சராக இருந்தா 10 இருக்கும். அவ்வளவுதான், அதுக்கு மேல எழுத முடியாது. ஆளுகை செய்வதற்கு பலமே இருக்காது. வேற ஏதாவது நீங்க ஒண்ணு எழுதிங்கிறா வந்துடும். ஆனா இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டாச்சுன்னா அவர்கள் நாளுக்கு நாள் வெற்றி நட போட்டு குதிரை நட போட்டு ஜெயகிரமா போயிட்டு இருக்கும்போது அதனுடைய எல்கை எங்கே இருக்கிறதுக்கா இயேசுவின் ராஜ்யத்தில் 1000 வருடம் ஆட்சி. இயேசுவின் ராஜ்யத்தில் 1000 வருடம் என்ன செய்ய போகிறோம்? ஆலய செய்வோம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு வசனத்துல சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அதனுடைய நடுப்பகுதியில் நாம் வாசிப்போம், இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட அவரோட கூட 1000 வருஷம் இருக்கும்படியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர்கள், அவரோடு கூட 1000 வருஷம் இருக்கும்படியான ஒரு உரிமையை பெற்றவர்கள், அவரோடு கூட 1000 வருஷம் இருக்கும்படியாக ஒரு உரிமத்தை பெற்றவர்கள். நாம் நாளைக்கு நாள் ஜெயம் எடுத்து அந்த ஜெயத்தின் பாதையில் செல்லும் போது தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் போனதில்லை. ஒருவேளை இங்க வந்திருக்கிறதுல யாராவது என் வாழ்க்கையில் நான் ஜெயம் எடுக்கவில்லை என்று எடுக்க முடியவில்லை என்று நீங்கள் போராடி கொண்டிருந்தார். அந்த போராட்டத்தை நெருங்கை கட்டு ஒரு முற்றுப்புள்ளி எடுத்து, என் மகனே என் மகனே நீ ஜெயமாய் வாழ்வதற்காக தான், நீ ஜெயம் எடுப்பதற்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை ரத்தத்தினால் கழுவி இருக்கிறேன், நான் உன்னை வலதுகரத்தை பிடித்து நடத்துகிறேன், கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்தி ஜெயத்தின் பாதைகளை உன்னை நடத்தி தேவனால் பாடப்படுகிறார், ஜெயமாக நடத்துகிறேன் என்று சொல்லி நீ பாடப்படுகிறார் என்று பாடிய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்.
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதை ஜெய பாடியே ஜெய கொடியுமே திடுவார். ஜெய ஹல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெய ஹல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதை ஜெய நாம் பாடியே ஜெய கொடியுமே திடுவார். ஜெய ஹல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெய ஹல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் மேல் அடித்திடவே துதி சாத்தி, துதி சாத்தி, துதி சாத்தி ஆர்ப்பரிப்போ, துதி சாத்தி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதை நாம் பாடியே ஜெய கொடியுமே திடுவார். ஜெய ஹல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெய ஹல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. கரைதிரை முற்றம் நீக்கிடவே கர்த்தர் நம்மை தருவிடுவார். கரைதிரை முற்றம் நீக்கிடவே கர்த்தர் நம்மை தருவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை மறுவாழ்வில் அவரோடு கூட போராட்டம் பண்ணி, அவரோடு கூட ஆளுகை செய்து 1000 வருடம், thousands of years நாம் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறது. கர்த்தரை கரங்களை கொட்டி ஆழ்ந்து நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். எங்கள் குலத்தின் தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையும் சபையாராகிய நாங்களும் ஆண்டவரே ஜெயம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்வதற்காக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக, நல் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவைகளை கேட்டதான பிள்ளைகள் எந்த பகுதியிலே ஜெயம் எடுக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே தடை கொண்டிருக்கிறார்களோ, முயற்சிக்கிறார்களோ, அந்த காரியங்களை ஜெயம் எடுத்து ஆண்டவரே இன்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி உம்மோடு போஜனம் பண்ண, உம்மோடு ஆளுகை செய்ய, ஆண்டவரே 1000 வருஷம் உம்மோடு கூட இருக்க, அந்த ஜெயமான வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தந்து இவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியாயிற்று. ஆசீர்வதியும் கிருபை கூட இருக்கட்டும். புதிதாய் வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.